ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஏற்கனவே நோட்டிபிகேஷன் வீடியோ போட்டிருக்குங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிளைன்ட்ரி விண்ணப்ப படிவம் எப்படி பூர்த்தி செய்யறது, நம்ம வீடியோ போட்ட உடனே நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு எப்படி ஃபில் பண்றது எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் சிஎம் விஜய் சார் சேவை மையத்தில் வேலை வாய்ப்பு வந்துக்குதுங்க. அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு 18,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் ஏ டு Z வரைக்கும் நான் நோட்டிபிகேஷன் சொல்லியிருப்பேன். அந்த நோட்டிபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அரசு வேலை, அரசு சம்பளம் நீங்க வந்து பத்தில வாங்க போறீங்க. இந்த வாய்ப்பு வந்து பத்தில தவற விட்டுறாதீங்க. உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம வந்து பத்தில தேடி தேடி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து பத்தில நமக்கு ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ வந்து பத்தில போறதுக்கு நமக்கு மோட்டிவேட்டா இருக்குங்க. சோ இப்போ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி பிழையின்றி பூர்த்தி செய்யறதுன்னு நம்ம விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தாங்க இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் செக் பண்ணுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 திருப்பூர் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன எழுதணும்னா கேஸ் ஒர்க்கர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும், தமிழ்ல வழக்கு பணியாளர். ஸோ உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்பாவுடைய இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவர் இந்த மாதிரி இருந்தாங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான். டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கொடுக்குறாங்க, அதுக்குள்ளேயே அணுகிற மாதிரி பார்த்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. அடுத்து ஜெண்டர் கேட்குறாங்க, நீங்கள் ஃபீமேலுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. 1/6/2026 படி என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதோ அந்த ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அடுத்து ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததை நீங்கள் ஒட்டிக்குங்க. அடுத்து கேட்குறாங்க பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது என்னங்கிறது போட்டுங்க. அடுத்து வந்து பாருங்க அட்ரஸ் கேட்குறாங்க, இந்த அட்ரஸ் கேப் லெட்டரில் எழுதுங்க. இடம் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் லெட்டரில் எழுதிங்க. இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு எழுதணும். அடுத்து மொபைல் நம்பர் அது மாதிரி தான் எழுதிக்கிங்க. இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க, அது எழுதிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அது இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அது என்னங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 போட்டுங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எங்கே ஒர்க் பண்ணீங்களோ அதை போட்டுங்க. அரசு நிறுவனத்தில் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங், எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருடம் எத்தனை மந்த் ஒர்க் பண்ணீங்க போட்டுங்க. இந்த மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்குங்க. இன்கம்ப்ளீட்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்களா நிராகரிச்சிருவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கணும், இல்லைனாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் நிராகரிச்சிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுடைய நேம் எழுதிக்கங்க. நேம் எழுதிட்டு இதெல்லாம் படித்து பார்த்துங்க, என்ன மேலே கொடுக்கப்பட்டுள்ள என் நாலேஜுக்கு ஏற்றபடி எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் தப்புனா என் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க, இங்கே சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எழுதுருங்க. அவங்க கொடுக்கல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. அப்போ தான் இந்த தேதியில் இந்த அப்ளிகேஷன் வந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதியில் அனுப்பணும் தெரியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு பேஜ் தாங்க இருக்குது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, ஒரே ஒரு பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 2 பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டம் எழுதுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் முடிச்சிட்டாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுருங்க. ஸோ இது மாதிரி சிஎம் விஜய் சேவை மையத்தில் நிறைய வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எல்லாமே நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.